அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சேலரி ஹைக் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. 8வது சம்பள கமிஷன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. 8வது சம்பள கமிஷன் குறித்து மத்திய அரசு முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டு உள்ளது. மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதிலில் கமிஷனின் அறிக்கை சம்பள உயர்வு தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் 8வது சம்பள கமிஷன் குறித்து மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மாநிலங்களவையில் முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார். இந்த கமிஷன் தனது இறுதி அறிக்கையை மே 3, 2027க்குள் சமர்ப்பிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 8வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதலே அமலுக்கு வரும். அறிக்கை சமர்ப்பித்து அரசு ஒப்புதல் அளிக்க சில மாதங்கள் ஆகும் என்பதால் ஊழியர்களுக்கு சுமார் 16 முதல் 18 மாதங்கள் வரையிலான நிலுவைத் தொகை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கடந்த 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 முதல் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்பட்டன. இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அப்போது 7 மாத நிலுவைத் தொகை அரசு வழங்கியது. ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கும் பிட்மன் ஃபேக்டரை 3.68ஆக உயர்த்த வேண்டும் என சங்கங்கள் கோருகின்றன. ஆனால் இது குறித்து கமிஷன் தான் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 8வது சம்பள கமிஷன் தற்போது ஊழியர்கள் சங்கங்கள் மற்றும் துறைகளிடமிருந்து கருத்துக்களை சேகரித்து வருகிறது. இதற்காக டெல்லி, சென்னை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு உள்ளன. இதற்கான காலக்கெடுக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.